மட்டன் கொத்துக்கறி. இதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் கடையில் கேட்டிங்கன்னா கொத்தி நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக வெட்டி தருவாங்க கொத்துக்கறின்னு கேட்டிங்கன்னா. அப்புறம் 1 கப் கேபேஜ், கொஞ்சம் பச்சை பட்டாணி, பட்டை கிராம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை, கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், 1 கப் துருவிய தேங்காய், 2 பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடமும் பண்ண மாதிரி. ஒரு 10 மினிட்ஸ் அவனில் வேக வைக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வில் கூட வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பொடி பண்ண பட்டை கிராம்பை அந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் 1 கப் பச்சை பட்டாணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் 1 பவுல் நிறைய கேபேஜ் போட்டுக்கோங்க. இந்த கேபேஜை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பட்டாணி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்ந்தப்போ கொஞ்சம் காரத்துக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் நல்லா போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்காக நல்லா வாசனையாக இருக்கும். அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவையில்லை. இந்த காய் வேகிறதுக்கு தக்க அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணுங்கள். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எல்லா மட்டனையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நல்லா இப்போது அந்த காய்கறியோடு சேர்த்து கிண்டுங்க. ஃபுல்லாக நல்லா கிண்டி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் அளவாக தேவையானது மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டுங்க. 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேங்காய் ஆட் பண்ணணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான மட்டன் கொத்துக்கறி ரெடி. இதை நல்லா ஒரு அழகான சர்விங் பவுலில் நீங்கள் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.